அரண்மனை கோமாளி. முன்னொரு காலத்தில் சந்தனபுரி நாட்டை அரசர் ஒருவர் ஆண்டு வந்தார். அவர் அரச அவையில் விதூஷகன் வரதன் என்பவன் வேலை செய்து வந்தான். அவன் எப்போதும் அரசரை வேடிக்கையாக கேலி செய்து வந்தான். இதனால் அரசர் அவன் மீது கோபம் கொண்டார். அதனால் அவர் அமைதி குலைந்தது. படுக்கையில் படுத்த அவரால் தூங்க முடியவில்லை. புரண்டு புரண்டு படுத்தபடியே இருந்தார். கோபம் அடங்காத அவர் பற்களை நரநரவென்று கடித்தார். அருகிலிருந்த அரசி, தூக்கம் வராமல் ஏன் இப்படி துன்பப்படுகிறீர் என்று கேட்டாள். அதற்குக் காரணம் விதூஷகன் வரதன்தான் என்றார் அரசர். அரண்மனை கோமாளியா? அவன் மீதா இப்படி கோபம் கொண்டுள்ளீர்? அவனை மன்னித்து விடுங்கள். உங்களை மகிழ்ச்சிப்படுத்தத்தான் அவன் அங்கே இருக்கிறான். அதற்காகத்தான் ஊதியம் வாங்குகிறான். நீங்கள் சிரிப்பதற்காக அவன் ஏதோ பேசியிருப்பான் என்றாள். நீ சொல்வது சரிதான். இருந்தாலும் அவன் வேலையை அவன் செய்வது இல்லை. என்னையே அடிக்கடி கேலி செய்கிறான். அதனால்தான் அவன் மீது கோபம் என்றான். உங்களை கேலி செய்யும் துணிவு அவனுக்கு வந்துவிட்டதா? அப்படி என்ன கேலி செய்தான்? அதை உன்னிடம் சொல்ல வேண்டுமா என்று கோபத்துடன் கேட்டார். உங்களை அவன் அவமானப்படுத்திவிட்டானா? நீங்கள் அவனை மன்னிக்க கூடாது. இந்த குற்றத்திற்காக அவன் சாகத்தான் வேண்டும் என்றாள் அரசி. இதை கேட்ட அவர் ஆறுதலடைந்தார். நானும் அப்படித்தான் நினைத்தேன். அவன் செத்தால்தான் மற்றவர்களுக்கு அது பாடமாக இருக்கும். யாரும் என்னை கேலி செய்ய துணிய மாட்டர் என்றார். அதன் பிறகு அவர் தூங்கத் தொடங்கினார். எப்படியோ அவரை தேற்றிவிட்டோம் என்று நினைத்து அரசியும் தூங்கினாள். பொழுது விடிந்தது. எழுந்த அரசர் விதூஷகன் வரதனை முதலில் அவமானப்படுத்த வேண்டும், பிறகு கொல்ல வேண்டும். எப்படி அவமானப்படுத்திக் கொள்வது என்று சிந்தித்தபடி இருந்தார். நல்ல திட்டம் ஒன்று அவருக்கு தோன்றியது. அரச அவைக்கு வந்த அவர் அரியணையில் அமர்ந்தார். வழக்கம் போல அங்கு வந்த விதூஷகன் வரதன் அவரை வணங்கினான். நன்றி கெட்டவனே, உனக்கு எவ்வளவு மதிப்பு தந்தேன். நேற்று எல்லாரையும் சிரிக்க வைப்பதாக நினைத்து என்னை அவமானப்படுத்திவிட்டாய். இனிமேல் இப்படி சிரிக்க வைக்க நீ உயிருடன் இருக்கப் போவதில்லை. உன்னை கொல்லப் போகிறேன் என்று கோபத்துடன் கத்தினார் அரசர். அரசே, நான் உங்களை அவமானப்படுத்துவேனா? நகைச்சுவைக்காக அப்படி பேசினேன். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கெஞ்சினான். நீ பேசியதைக் கேட்டது போதும். இனி உன் பேச்சை யாரும் கேட்கப் போவதில்லை என்ற அவர் காவலாளி ஒருவனை பார்த்தார். வீதியில் தெரியும் நாய் ஒன்றை இங்கே இழுத்து வா என்றார். எலும்பும் தோலுமாக இருந்த நாய் ஒன்றை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். தெருநாயை அரசர் ஏன் இழுத்து வர சொன்னார் என்பது விதூஷகன் வரதனுக்கு புரியவில்லை. எல்லாரும் அந்த நாயை வைத்து அவர் என்ன தண்டனை தரப்போகிறார்? ஒன்றும் புரியவில்லையே என்று குழம்பினர். முட்டாளே, இந்த தெருநாய்க்கும் உனக்கும் அதிக வேறுபாடு இல்லை. இந்த தெருநாயை எங்கள் கண் முன்னால் நீ கொல்ல வேண்டும். அதே முறையில் நீயும் சாகப் போகிறாய் என்றார். இதை கேட்டு அவையிலிருந்த எல்லாரும் திகைத்தனர். உயிர் பிழைக்க வாய்ப்பே இல்லை. நாயை மண்டையில் அடித்துக் கொன்றால் அவனையும் அப்படியே கொல்வார். வயிற்றில் வாழைச் செருகினால் அவன் வயிற்றிலும் வாழைச் சொருகுவர். பாவம் அவன் என்று நினைத்தனர். ஆனால் விதூஷகன் அமைதியாக இருந்தான். விதூஷகனே, நீ உயிர் பிழைக்க எந்த வாய்ப்பும் இல்லை. இந்த நாயை கொல்ல எந்த படைக்கருவியை பயன்படுத்தப் போகிறாய்? வாளா, ஈட்டியா, அம்பா என்று கேட்டார். அவர் முகத்தில் புன்முறுவல் தெரிந்தது. எல்லாரும் பதைபதைப்புடன் அவனையே பார்த்து கொண்டிருந்தனர். நாயின் அருகே சென்றான் அவன். இரக்கத்துடன் அதை பார்த்தான். நாயே, என்னை மன்னித்துவிடு. எனக்கு வேறு வழி தெரியவில்லை என்றான். அவன் அதை எப்படி கொல்லப் போகிறான் என்பதை எல்லாரும் ஆர்வமாக பார்த்தனர். அந்த நாயின் வாலை தன் 2 கைகளாலும் பிடித்து தூக்கினான். தலைக்கு மேல் அதை சுழற்றினான். அப்படியே அதை தூக்கி எறிந்தான். சுவரில் வேகமாக மோதியது. அதுவே இறந்து விழுந்தது. அரசே, நீங்கள் சொன்னது போல இந்த நாயை கொன்றுவிட்டேன். அதே முறையில் நீங்கள் என்னை கொல்லலாம் என்றான். அதே முறையில் அவனை கொல்ல முடியாது என்பது அரசருக்கு புரிந்தது. உன் அறிவு கூர்மையை மெச்சுகிறேன். உன்னை உயிருடன் விடுகிறேன். மீண்டும் என்னை கேலி செய்து என் கோபத்திற்கு ஆளாகாதே என்றார். அரசே, நன்றி. இனி கவனமாக நடந்து கொள்வேன். தங்களை புண்படுத்த மாட்டேன் என்றான். அரசனும் மன்னித்து விட்டுவிட்டார்.